10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸோட குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மீட் டர்முக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 3 லெசனும், ஜாகிரபி ஃபர்ஸ்ட் 3 லெசனும், சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் 10 லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் 10 லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் மீதி பார்த்தீங்கன்னா குவார்டர்லியோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் ஹிஸ்ட்ரியில் 4-5ம், ஜாகிரபியில் 4-5 அண்டு சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd லெசனும், எக்கனாமிக்ஸில் 3rd லெசனும் உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். லைட் மெய்யா பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 4th லெசன் பார்த்தீங்கன்னா the world after World War II. Briefly second one, write a note on Ma Long March. Third one பார்த்தீங்கன்னா what do you know of Baghdad Pact. Fourth one பார்த்தீங்கன்னா what was the Marshall Plan. Fifth one, write a note on third world countries. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. Estimate the role of Mao Zedong in making China a communist country. Second one, narrate the history of transformation of Council of Europe into an European Union. History of 5th lesson, social and religious reform movement in the 19th century. Briefly பார்த்தீங்கன்னா third one, write note on reforms of Ramalinga Adigal. Fourth one, list the social levels eradicated by Brahmo Samaj. Detail பார்த்தீங்கன்னா first one and third one important. First one பார்த்தீங்கன்னா reform movements of 19th century. இது பார்த்தீங்கன்னா repeated question. Third one பார்த்தீங்கன்னா causes of women வந்து இது 8 மார்க்ல கேட்பாங்க. Geography 4th lesson, India resources and industries. Briefly first one பார்த்தீங்கன்னா define the resource and the state types. Third one பார்த்தீங்கன்னா state the uses of manganese. அடுத்தது fifth one பார்த்தீங்கன்னா name the different types of coal with the carbon content. அடுத்தது distinguishல பார்த்தீங்கன்னா first 3ம் important question தான். renewable and non-renewable, metallic and non-metallic, agro-based industry and mineral-based industry. டீட்டெயில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே important question தான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஜாகிரபியில் 5th லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். இதில் பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைக்ரேஷன், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் மீனி 4 அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஒன் வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். அடுத்தது 6th ஒன் டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட். டிஸ்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5th ஒன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். இதுவும் பார்த்தீங்கன்னா இதை டிஃபைன்ஸ்ல எழுதிக்கலாம். ஆன்சரிங் டீட்டெயில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வாட் இஸ் அர்பனைசேஷன், ரிப்பீட்டட் 5 மார்க். கிளாசிஃபைட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து 8 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிவிக்ஸ்ல 3rd லெசன் ஸ்டேட் கவர்மெண்ட். பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் தான் இருக்கு. 4மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட். செகண்ட் ஒன் வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஒரிஜினல் ஜுடிசம் ஆஃப் த ஹைகோர்ட். ஃபோர்த் ஒன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த அப்ளிகேட் ஜுடிசம் ஆஃப் த ஹைகோர்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்லை செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தேர்ட் ஒன் கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். இதில் பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAQ. Second one, what are the basic 3 components of food and nutrition security. Fourth one, what are the effects of green revolution. Fifth one, write some name of the nutrition programs in Tamil Nadu. Detail first one பார்த்தீங்கன்னா green revolution was born, இது important question. First 3மே important question தான். Explain the minimum support price. Third one, elaborate the public distribution of system. இதோட உங்களுக்கு குவார்டர்லியோட சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டமோட கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.